நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நமக்கு பழமரங்கள் எல்லாம் பூத்து காய்க்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இதுவரைக்கும் நாம தைப்பட்டத்துக்கு நட்ட காய்கறி செடிகள மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பெரினியலா அதாவது நிரந்தரமா இருந்து பலன் தரக்கூடிய பழமரங்கள பத்தி நாம பேசல இதுவரைக்கும். இப்ப அதனால பழமரங்கள பத்தி பேசுவோம் நம்ப. பழமரங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த மரங்கள் எல்லாம் பூத்து காய்க்கிற தருணம் இப்ப. எல்லா பழமரங்கள்லயும் பூக்களும், பிஞ்சுகளுமா இருக்கு. இந்த நேரத்துல அந்த பழமரங்களுக்கு நாம இந்த தழைச்சத்து தவிர்த்த உரங்களை கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், பூக்குற ஸ்டேஜ்ல இந்த மரங்கள் செடிகள் செழிப்பா வளர்றது கிடையாது. எல்லா செடிகளுமே அப்படிதான். பூக்க ஆரம்பிச்ச உடனே அது காய்களுக்கு வேண்டிய அந்த சத்துக்களை ரெடி பண்ணி, காய்களை நல்லா திரட்சியா வர்றதுக்கு வேண்டிய அந்த வேலைகளை மட்டும் தான் செய்யும். அதனால இப்போ நமக்கு இந்த மாதிரி நைட்ரஜன் தவிர்த்த உரங்களை கொடுத்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எ எங்க வீட்ல 12 விதமான பழமரங்கள் இருக்கு. சில மரங்கள் பூத்து ம் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இது முள்ளு சீத்தா மரம். இந்த முள்ளு சீத்தா மரத்துல இங்க பார்த்தீங்கன்னாக்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. இதுதான் அதோட பிஞ்சு. எ இந்த மாதிரி ஒரு 10 பிஞ்சு இருக்கு முள்ளு சீத்தா மரத்துல. இந்த ஸ்டேஜ்ல நாம இலைகள வளர்றதுக்கு இந்த மாதிரி சத்த கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பழங்கள் பெருக்காது. ஆக பழங்கள் பெருக்குறதுக்கு இந்த தகுந்த மாதிரி ஒரு உரத்த கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நாம செலவில்லாத இந்த உரத்த கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இதுல இந்த செலவில்லாத உரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது இந்த வாழைப்பூ வாழைப்பூ கரைசல். இந்த வாழைப்பூ கரைசல்ல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. இந்த வாழைப்பூ கரைசல் எப்படி தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வாழைப்பூ. இந்த வாழைப்பூவோட இந்த மடல்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டா எவ்வளோ கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அப்புறம் அந்த வாழைப்பூவை கிளீன் பண்றதுல வரக்கூடிய இந்த இதுங்களையும் வச்சு நாம வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும், வாழைப்பூ கரைசல் செய்து ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதை இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கத்திரிக்கோலை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுடலாம். இந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டோம்னா தான் சீக்கிரமா அது ஊறி அதுல இருக்கிற ஜூஸ் வெளியே வரும். இப்ப இந்த வாழைப்பூவை எதுக்கு நாம இப்படி கட் பண்ணி ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைப்பூல பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கு. அதோட பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு. அயன் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால நாம இத செடிகளுக்கு உரமாக கொடுப்போம். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் செடிகளுக்கு நாம திரவ உரம் தான் கொடுக்கணும், எல்லா விதமான சத்துக்களையும். நைட்ரஜன் சத்து வேணாக்க நாம பஞ்சகவியா கொடுக்கலாம். இது ஜீவாமிர்தம் கொடுக்கலாம். அடுத்து மீன் அமிலம், இந்த மாதிரி என்னென்ன திரவ உரங்கள் நமக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் கொடுக்கலாம். இப்போ பூச்செடிகளுக்கும், இப்போ பூத்துக்கிட்டு இருக்கிற காய்கறி செடிகளுக்கும் இந்த வாழைப்பூவை நாம் ஊற வச்சு இதில் கொஞ்சம் வெல்லமும் போட்டு ஊறி ஒரு 10 நாளைக்கு ஊற வச்ச பிறகு இதை வடிகட்டிட்டு உரமாக கொடுத்தோம்னா செடிகள் நல்லா பூக்கும். நல்லா பூத்து பிஞ்சு விடுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் நாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் பாருங்க. இதை ஊற வைக்கிறதுக்கு நாம் அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இது மாலை நேரங்கிறதுனால அரிசி பருப்பு அந்த தண்ணி கிடைக்காது. இப்போதைக்கு கொஞ்சமாக நம்ம வெறும் தண்ணியை, பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் கழுவுறப்போ ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறணும், நல்லா நொதிக்கணும், ஃபெர்மெண்ட் ஆகணும், நுண்ணுயிரிகளும் நிறையா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கருப்பட்டி தாங்க. இந்த கருப்பட்டி நாங்கள் வாங்கினது கொஞ்சம் பழசாக போச்சு. அதுலேருந்து பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க கொஞ்சம்.
இப்போ வந்து இதில் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வைப்போம். காலையில் அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். 10 நாள் கழித்து இதை வந்து நாம் வடிகட்டி செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம். இப்படி தயார் பண்ண இந்த வாழைப்பூ கரைசல் இன்னைக்கு வந்து 12 நாளைக்கு மேலாச்சு. 10 நாளில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ பாருங்க, இதில் கீழே அந்த வாழைப்பூ மடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த வாழைப்பூல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், காப்பர் எல்லா சத்துக்களும் இருக்கு. விட்டமின்களும் இதுல நிறைய இருக்குது. அதனால இத நம்ம காய்கள் பெருக்கிறதுக்கு பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 சத்துக்களுமே இதுல நிறையா இருக்கு. அதனால இந்த கரைசல இப்ப வந்து நாம டைல்யூட் பண்ணிட்டு, இந்த பழமரங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படி டைல்யூட் பண்றதுன்னா, இங்க பாருங்க. இது வந்துட்டு 4 5 லிட்டர் பாட்டிலு. இதுல வந்து ஒரு 4 1/2 லிட்டருக்கு கரைசல் இருக்கு. இந்த கரைசலை எடுத்து இதுல ஊத்திரலாம். இந்த பக்கெட் தண்ணியில ஊத்திட்டோம் பாருங்க. இப்போ மொத்தத்துல ஒரு 20 லிட்டர் கரைசல் நமக்கு தயாராயிருச்சு. இந்த வாழைப்பூ மடல்கள் இதெல்லாம் பாருங்க, நல்லா அப்படியே அம் வெந்து போன மாதிரியே ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்படி புழிஞ்சு நாம எடுத்துக்கலாம் இப்ப. இந்த மாதிரி நம்ம அதுல இருந்த அந்த வாழைப்பூ அந்த பீசஸ் எல்லாம் இப்படி புழிஞ்சு எடுத்துட்டோம். இதை வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 20 லிட்டர் கரைசல் கிடச்சிருக்கு. 12 மரங்கள் தான் இருக்குது. சின்ன மரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு லிட்டர் கொடுக்கலாம். பெரிய மரங்களுக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் மரத்தோட சைஸை பொறுத்து கொடுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே வந்து இந்த முள்ளு சீத்தா மரம் இருக்குது. அதனால் முள்ளு சீத்தா மரத்துக்கு ஒரு 2 லிட்டர் கொடுக்குறோம். இது ரொம்ப பெரிய மரம். இந்த பாருங்க, அடிப்பகுதி எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு 2 லிட்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல 3 பழமரங்கள் இருக்குது. மல்பெரி இருக்குது பாருங்க, அத்தி பழம் மரம் இருக்குது. இந்த இடத்துல இதுங்களுக்கு கொடுத்துர்லாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிட்டர் கொடுக்கலாம். சின்ன செடிகள் தான். இது அத்தி பழம் காய்ச்சிருக்கு பாருங்க. பக்கத்திலே சாத்துக்குடி மரம். இந்த சாத்துக்குடி மரமும் பெருசா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 2 லிட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ கொய்யா மரத்துக்கிட்ட வந்துட்டோம். கொய்யா மரம் பாருங்க, மொட்டுக்களும் பிஞ்சுகளுமா இருக்கு. இந்த ஸ்டேஜ்லையும் இதுக்கு நாம 2 லிட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ மாதுளை இலையிலையும் பெருசு சின்னதாக பிஞ்சுகள் இருக்கு, பூக்களும் இருக்கு. அதனால இந்த மாதுளைக்கு 1 லிட்டர் கொடுத்துக்கலாம். டேபிள் ஆரஞ்சு பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த டேபிள் ஆரஞ்சுக்கும் இப்போ நம்ம கொடுத்துடலாம். இது ஸ்டார் ஃப்ரூட் மரம் பாருங்க. இப்போதான் பூக்கள்லாம் மலர்ந்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கருப்பா தெரிகிறது எல்லாமே பிஞ்சுகள் தான், பூன்னு ஒன்றும் இல்லை. ஆக இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இவ்வளோ பெருசா இருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு 3 லிட்டர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ கும்குவாட் ஆரஞ்சு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க. கும்குவாட் ஆரஞ்சும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிக பூக்கள், மொட்டுக்கள் எல்லாமே இருக்கு. அதனால இந்த கும்குவாட் ஆரஞ்சு செடிக்கும் நாம வந்து ஒரு 1 லிட்டர் கொடுத்துக்கலாம். இந்த உரத்தை எல்லா பழமர செடிகளுக்கும் மரங்களுக்கும் கொடுத்து முடிச்சாச்சுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த உரம் பலனளிக்க போகுதுன்னு. பொதுவாக வாழைப்பூ உரம் வந்து நாம் பூ பூக்கும் செடிகளுக்கு கொடுப்போம்.
போன வருஷம்லாம் மல்லிகைப்பூ செடிக்கு தான் குடுத்தேன். ரொம்ப நல்லா பூத்து வந்தது. இந்த வருஷம் மல்லிகைப்பூ செடிக்கு நாங்களே வீட்ல பிரத்யேகமா தயார் பண்ண அந்த உரத்த குடுத்துருக்கோம். முதல்ல கடலை புண்ணாக்கும், அப்புறம் எங்க உரமும். அருமையா மொட்டு விட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மல்லிகைப்பூ செடிகள் எல்லாமே. ஆ இப்போ நாம பழமரங்களுக்கு குடுத்த இந்த உரம் வந்துட்டு வாழைப்பூ கரைசல் எப்படி பலன் அளிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.